ஒரு பிரயோஜனமான 3 தலைப்புகள் எடுத்திருக்கிறேன். அதில் அடங்கியிருக்கக்கூடிய 5 விதமான பலனுள்ள துஆக்கள். என்ன விஷயம் என்றா, எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கவலை, பிரச்சனை, இந்த பயங்கள் இப்படியான விஷயங்களை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு, எங்களோட கவலை, இந்த சஞ்சலங்கள் எதில் வருதுண்டா, நாங்கள் கடன் எடுத்திருப்போம், இதில் நாங்கள் பயந்து கொண்டிருப்போம். அடுத்தது எங்களோட வீட்டில் நெருக்கடி, கஷ்டம், இதை நினைச்சு கொண்டு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். அதே போல ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு, அவருடைய வியாபாரத்தில் அவர் பயந்து கொண்டிருப்பாரு. இப்படியாப்பட்ட பயங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு துஆ. அதே போல இந்த எங்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவை விட்டும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு துஆ. அழிவு என்றா, இந்த அழிவு சோதனையுடைய வகைகளில் ஒன்று தான் இந்த அழிவு. அழிவு எப்படியா நிலைமையில வரும் என்றா, எங்களுடைய உறவினர்கள் குடல்வாய் ஜனங்களை துண்டித்து குழப்பம் உண்டாகக்கூடிய நிலைமை, இப்படியாப்பட்ட ஒரு அழிவு. அதே போலத்தான் ஜீனா, வட்டி, இது பக்கம் மீண்டு கொண்டு செல்றது, இது அப்படியே பரத்தி விடுவது, இப்படியாப்பட்ட அழிவு. இதை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு, அதே போல பேராசை, பலகீனத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, அதே போலத்தான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறது, இப்படியாப்பட்ட நிலைமைகளை விட்டும் வெற்றி பெறுவதற்கு அருமையான ஒரு துஆ. அதே போலத்தான் ஒரு அதிகாரி இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு. இந்த விஷயம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் மிகவும் பிரயோசனமாக இந்த துஆ அமைந்திருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, வெளியே செல்லும் போது தீயவர்களுடைய கெடுதி அவங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு, அவங்க பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த துஆ அமைந்திருக்குது. அதே போலத்தான் வேலைக்கு போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய புஸ்மார்ட பிரச்சனைகள், சிக்கல்கள், அவர்களிடத்திலிருந்து ஏதாவது விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த துஆ அற்புதமாக அமைந்திருக்குது. அதே போலத்தான் வெளியே செல்லக்கூடிய நிலைமையில் மனிதர்களுடைய கெடுதி, அவர்கள் ஏதாவது தப்பான விதத்தில் நடந்து கொள்வார்கள், இப்படியாப்பட்ட விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த துஆக்கள் அமைந்திருக்குது. இந்த துஆக்கள் என்னென்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்க் கீழே ஒரு சின்ன ப்ளே பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, பிரயோசனமாக இருக்கும்.